பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான திருப்பாடுகளின் 40 நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டியவைகள் எவை, மனம் மாற வேண்டியவைகள் எவைகளை குறித்து இந்த 40 நாள் அளவும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சிந்தித்து பார்ப்போம். உடையை மாற்றாதே, உள்ளத்தை மாற்றிவிடு. குறை சொல்லாதே, குறை சொல்லுக்கு ஆளாகாதே. மன்னிப்பு கொடு, மன்னிப்பு பெறு, மறந்துவிடு. தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாகாதே. அடிமையாகாதே, அடிமையாக்காதே. ஏமாறாதே, ஏமாற்றாதே. சோம்பேறியாயிராதே, சுறுசுறுப்பாயிரு. பகிர்ந்து கொடு, பதுக்காதே. அன்பு செய், பகைக்காதே. இந்த பைபிளை தினமும் வாசி, நேசி, யோசி, புசி, ருசி. இயேசு கிறிஸ்து அருமையான பிள்ளைகளே, இந்த அருமையான தவ காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. படைப்பு, பாவம் நுழைதல், வாக்குறுதி, வழிநடத்துதல், பாதுகாப்பு, மீட்பர் இயேசு பிறத்தல். இரண்டாவதாக இயேசு பிறத்தல், இருத்தல், வளர்தல், சோதிக்கப்படுதல், போதித்தல், ஓமைகள், புதுமைகள், மறைபொருள், அறவுரை, அறிவுரை, கண்டித்தல், தண்டித்தல், சீராக்குதல், நல்ல ஆலோசனைகள், அவமானப்படல், விண்ணக விளக்கங்கள் காட்டி கொடுக்கப்படல். மூன்றாவது சிலுவை சுமத்தல், கசையடிப்படுதல், கல்வாரி பயணம், சிலுவையில் அறையப்படுதல், மரண போராட்டம், மரண வேதனை, மரண புலம்பல், தன் ஆவியை தந்தைவிடம் ஒப்படைத்தல். நான்காவதாக அடக்கம் பண்ணப்படல், கல்லறைக்கு காவல், பொய் வதந்தி, 3ஆம் நாள் உயிர் பெறுதல், 40 நாள் சீடர்களை பலப்படுத்துதல், விண்ணேற்பு. ஐந்தாவதாக தூயாவின் வருகை, இயேசுவின் வாக்கு நிறைவேறுதல், தூய ஆவியால் வழிநடத்தப்படுதல், 2ஆம் வருகையை நோக்கி பயணம். ஆறாவதாக பேரின்பம், நியாய தீர்ப்பு, வாழ்வின் நூல் வாசிக்கப்படுதல். என் பெயர் என் குடும்பத்தின் பெயர் உள்ளதா? இதில் அந்த சூழ்நிலையை கண்டு உணர வேண்டும். இதனால் 40 நாள் பயணத்தை நாம் தொடருவோம். சிலுவையை எடு, தோளில் சுமத்து, தொடர்ந்து வா. திருப்பாடுகளில் 40 நாட்கள். அன்பு, மீட்பு, தீர்ப்பு. உயிருள்ள இறைவனின் ஆவியே, என்னில் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் வார்த்தையே, என்னில் எழுந்தருளும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பி என்னை வழி நடத்தும். உயிருள்ள இறைவனின் வார்த்தையே, என்னில் எழுந்தருளும். எரேமியாவுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, என் சொல் தீயை போன்றது, பாறையை நொறுக்கும் சம்மட்டி போன்றது. கடினமான உள்ளங்களை கனிவாக மாறட்டும், உணர்வற்ற உள்ளங்கள் நல்ல உணர்வு பெறட்டும், மரத்து போன உள்ளங்கள் மகிழ்ச்சியாக மாறட்டும், மழுங்கி போன உள்ளங்கள் மகிமையாக மாறட்டும். உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மார்க் 8:34 வசனத்தின்படி தொடர்ந்து வா. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே, தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. சிலுவையை எடுத்து தோளில் சுமந்து
தொடர்ந்து பின்னே வருவாயா? பாடுகளில் தான் பங்கு பெற்று நிலைத்து நிற்பாயா? நிலைத்து நிற்பாயா? தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. சிலுவையை எடுத்து தோளில் சுமந்து பின்னே வருவாயா? பாடுகளில் தான் பங்கு பெற்று நிலைத்து நிற்பாயா? சிலுவையை எடுத்து தோளில் சுமந்து பின்னே வருவாயா? பாடுகளில் தான் பங்கு பெற்று நிலைத்து நிற்பாயா? நிலைத்து நிற்பாயா? நிலைத்து நிற்பாயா? தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. புரிந்து கொண்டாயா? ஆவியினாலே அபிஷேகம் செய்தேன், வல்லமை பெற்றாயா? தாயின் கருவில் உன்னை அழைத்தேன், புரிந்து கொண்டாயா? ஆவியினாலே அபிஷேகம் செய்தேன், வல்லமை பெற்றாயா? வல்லமை பெற்றாயா? வல்லமை பெற்றாயா? தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடுகளில் 40 நாளில் 5வது நாளான இன்று நாம் சில காரியங்களை குறித்து சிந்திக்கப் போகிறோம். புனித பைபிள் சிந்தனையானது, நீ முயற்சி எடுத்திருந்தால், என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நிறை வாழ்வையும் வெற்றியையும் நீ பெற்றிருப்பாய்.
கீழே விழுந்தவன் எழுவதில்லையா? பாதை தவறி சென்றவன் சரியான பாதையில் வருவதில்லையா? ஏன் இவர்கள் கடின உள்ளத்தோடு இருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்றோம். மூன்றாவதாக, நான் அவர்களுக்கு கொடுத்த சகல காரியங்களும் அவர் கைகளை விட்டு நழுவி போயிற்று. நான் கொடுத்தேன், பல காரியங்களை உன்னோடு பேசினேன், சொன்னேன், கொடுத்தேன். ஆனால் நீ அதை வலிமையாக பிடித்து கொள்ளாததினால், சரியாக அதை கவனிக்காததினால், அதன் மேல் கவனம் செலுத்தாததினால், நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உன் கையை விட்டு அகன்று போயிட்டு நழுவி போயிற்று. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏன் நன்மையான காரியங்களை உன்னால் செய்ய முடியவில்லை? எரேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 4 6 வசனங்கள். கீழே விழுந்து விட்டாய், எழுந்திடு. ஏன் எழுந்திருக்கவில்லை? கீழே விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையா? வழி தவறி சென்றவன் சரியான வழியில் வருவதில்லையா? ஏன் இந்த மக்கள் கடின உள்ளத்தோடு இருக்கிறார்கள் என்று கேட்கிறேன். நான் கொடுத்தவைகள் நழுவி போயிட்டே, நான் உனக்கு நிறைவான காரியங்களை கொடுத்தேனே, என்னுடைய சகல ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்தேனே, நீ அவைகளை பத்திரமாக பாதுகாக்கவில்லையே. அதுதான் இந்த 5வது நாளில் நீ சிந்திக்க வேண்டியது. நீ முயற்சி எடுத்திருந்தால், என் கட்டளையில் கீழ்ப்படிந்திருந்தால், நான் செய்த காரியங்களை அறிந்திருந்தால், நீ எவ்வளோ காரியங்களை முயற்சி எடுப்பாய். இது புனித பைபிளுடைய சிந்தனை. இரண்டாவதாக, மனமாற்றத்தின் சிந்தனை. இந்த மனமாற்றத்தின் சிந்தனை என்பது, நீ இப்பொழுது நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கீழே விழுந்து விட்டேன். ஏன் விழுந்தேன்? எதற்காக விழுந்தேன்? எப்படி விழுந்தேன்? பலவிதமான காரியங்களை நீ சிந்தித்து, ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு தவறை இழைத்து விட்டன, நான் இந்த காரியங்களில் கவனம் செலுத்தவில்லை, இந்த காரியங்களில் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், நான் இவைகளை மறுபடியும் திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடும் என்று கேட்கிறாயே. அதுதான் மனமாற்றத்தின் காலம். உன் மனமாற்றத்தின் சிந்தனை என்ன? ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை கொடுத்தார் உனக்கு, வைத்துக்கொள், நல்லா இருன்னு சொன்னாரு, சமாதானமா இருன்னு சொன்னாரு, நல்ல நல்ல காரியங்களை நிறைவாக முழுமையாக அமுக்கி குடுக்கி கொடுத்து நீ நல்லா இருன்னு சொன்னார். ஆனால் நான் என்ன செய்தேன்? கீழே விழுந்தேன், எழுந்திருக்க மறுத்தேன், என் கையில் கொடுத்து விட்டு விட்டேன். இவைகள் எனக்கு இருக்கிற பல காரியங்களில் என்னை விட்டு அகன்று போயிட்டு. உண்மையிலே யோசித்து பார். மனமாற்றம் என்பது என்ன? நீ செய்த தவறை, நீ இழைத்த தீமைகளை நினைவூட்டி, நான் தவறு செய்து விட்டேனே, நான் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வேணுமே என்று நினைக்கின்றாயே, அந்த காரியங்கள் தான் மனமாற்றத்தின் சிந்தனை. ஒன்று பாருங்கள், கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, வெற்றியின் கனியை இழந்து விட்டாய், கீழே விழுந்தது எழுந்திருக்கவில்லை. இப்படியாக இருக்கிற பொழுது மாற்று சிந்தனை கொண்டு வாருங்களே. இந்த தபக்காலத்தின் 5வது நாள் என் மனமாற்றத்தை ஒன்று சிந்தனை கொடுங்களே. சரி, மூன்றாவதாக நல்வாழ்வின் சிந்தனை. ஒன்று பைபிள் சிந்தனை, இரண்டாவது மனமாற்றத்தின் சிந்தனை, மூணாவது நல்வாழ்வின் சிந்தனை. பைபிள் என்ன சொல்லுச்சு? கீழே விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையா? வழி தவறி சென்றவன் சரியான வழியில் வருவதில்லையா? ஏன் இந்த மனிதன் இப்படி இருக்கிறான் சொல்லுகிறான். மனமாற்றத்தின் சிந்தனை என்ன சொல்லுகிறது? நான் தவறிவிட்டேனே, திருத்திக் கொள்ள வாய்ப்பு வருகிறது, திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அல்லவா? நான் செய்த தவறை சுட்டி காண்பிக்கிற பொழுது, அதை திருத்திக் கொள்வதற்கு தேவையான காரியங்களை செய்கின்ற பொழுது நான் மனமாற்றத்தின் சிந்தனை அடைகிறேன். நல்வாழ்வின் சிந்தனை என்ன? கடந்தவைகள் நடந்தவைகள் எப்படியெல்லாம் தவறாக இருக்கிறதோ அதை திருத்திக் கொண்டு எழுந்திருப்பேன், மறுபடியும் செல்லுவேன், எழுந்து போனதை பெற்றுக்கொள்ளுவேன். என் கடவுள் எனக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட மாட்டேன் என்று நினைக்கிறாயே, அதான் நல்வாழ்வின் சிந்தனை. இப்பொழுது நான் சரி, எதை இழந்தேன்? வாழ்வை இழந்தேன்,
நல் உறவை இழந்தேன், என்னுடைய உயர்வை இழந்தேன், என்னுடைய எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இழந்து போனேன். என்னை விடாமுயற்சி இல்லை, வெற்றியை நோக்கி நான் பயணம் செல்லவில்லை, என் நோக்கத்தில் சரியான நிலைகள் இல்லை, சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, பலவிதமான காரியங்கள் இருந்து. நீதிமொழி புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுவார், சோம்பேறியே, தூங்குமுஞ்சியே, சாக்கு போக்கு சொல்றவனே, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்றவனே, மந்த புத்தி உள்ளவனே, நீ இப்படி இருக்கிறாயே, நீ திருத்தி கொள் என்று சொல்கிறார். நல்வாழ்வின் சிந்தனை என்ன? இன்றிலிருந்து நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன், தூங்குமுஞ்சித்தனமாக இருக்க மாட்டேன், சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், மந்த புத்தி மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல நல்ல ஆலோசனைகளை நான் என்ன செய்வேன்? சரி செய்து கொள்வேன். என் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்து கொள்வேன். நீ முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சி என்ன? சிந்தித்து பாருங்களே. நல்வாழ்வின் சிந்தனை என்பது நீ முயற்சி செய்திருந்தால். நல்லா தூங்குறோம், என்னுடைய கடமைகளை செய்வதில்லை, உட்காந்துக்கிட்டே கற்பனையான சிந்தனை செய்கிறேன், நல்ல சிந்தனை இல்லை. குடும்பத்தில் வறுமையும் பிரச்சனை இருக்கு, முயற்சி செய்து அதை வெற்றி பாதையில் கொண்டு வர முடியல. எனக்கென்று ஒரு நோக்கம் இல்லை, எனக்கு சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. என் எண்ணத்தை நான் உன் எண்ணத்தை அறிந்து செயல்படு என்று சொல்லுகிறார். அப்ப நல்வாழ்வின் சிந்தனை என்ன? நான் ஏன் வளர முடியவில்லை? வளருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் உள்ளங்கள் ஏன் பாவத்தை நாடுகிறது? ஏன் என்னால் விடுவிக்கப்பட முடியவில்லை? அந்த விடுவிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பத்தில் வறுமை இருக்கிறது, அந்த வறுமையை போக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்வாழ்வின் சிந்தனையை அருமையான சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இந்த காரியம் நீ முயற்சி செய்திருந்தால், என் கட்டளையில் கீழ்ப்படிந்திருந்தால், நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருந்தால், அவர் சொல்கிறார் எசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தில், அதிகாலையில் உன்னை நான் தட்டுகிறேன், பேர் சொல்லி அழைக்கிறேன், எழுந்து என் சத்தத்தை கேட்டு நீ செய்திருந்தால் நீ எல்லா காரியங்களையும் செய்ய. நான் உன் கையில் நிறைய கொடுத்தேன், நீ விட்டுட்ட, நழுவி போயிற்று. அருமையான சகோதரி, சகோதரி, கடவுள் உனக்கு கொடுத்த நல்ல நல்ல காரியங்களை நினைத்துப்பார், நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை நினைத்துப்பார். நல்ல கணவனை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல வீட்டை கொடுத்தார், வசதியான வாழ்க்கையை கொடுத்தார், கை நிறைய சம்பாதிக்கூடிய சம்பத்துக்களை கொடுத்தார். இத்தனை ஆசீர்வாதங்களும் இருந்தும் உன்னுடைய தீய பழக்கங்கள், தீய செயல்பாடுகள், தீய சிந்தனைகள், பொறுப்பற்ற தன்மை, பயங்கரமான கோபம் உள்ள குணங்கள், இவைகள் என்ன செய்துட்டு மேற்கொண்டு உன்னை வளர முடியாதபடியும் நல்வாழ்வை அடைய முடியாதபடியும் தடை கற்களாக வந்துவிட்டது. ஆனால் இந்த தபக்காலத்தின் 5வது நாளான இன்று கடவுள் உனக்கு சொல்வது என்ன? எழுந்திரு, கீழே விழுந்திருக்கிறாய், எழுந்திரு, என் கரத்தை நீட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? திருப்பாடல் 18:16 படித்தால், வானத்திலிருந்து தன் கையை நீட்டி என்னை எட்டி பிடித்து, மகளே எழுந்திடு, அவருடைய கரம் பிடிக்கும்படி அவன் கரத்தை நீட்டுவாயா? மாற்று சிந்தனை, நல்வாழ்வு சிந்தனை என்ன? சதுப்பு நில சேற்றில் அமிழ்ந்திருக்கிற மனிதனே, மனுஷியே, பாவ பழக்க வழக்கங்களில் விழுந்து அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நான் தவறிவிட்டேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு எழுந்திருக்க மனமில்லாமல் இருக்கின்றவிடே, இதோ பார், நல்வாழ்வின் சிந்தனை என்ன? ஆண்டவிட கரம் இறங்கி வருவதை பார். மகளே, நீ அழிந்து கொண்டு இருக்கிறாயா? நீ சதுப்பு நில சீற்றில் மூழ்கி கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய பாவங்களும் உன்னுடைய சுமைகளும் அதிகமாகிவிட்டதா? நான் உனக்கு ஒரு விடுதலை தருகிற நாள் இது. இந்த 5வது நாள், தபக்காலத்தில் 5வது நாள் என்ன சொல்கிறது? நான் உனக்கு விடுதலை தருவேன்.
எப்படி விடுதலை தருவார்? பார்த்தீங்கன்னா திருப்பாடல் 18 1-4 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்க, இதோ அழிவின் சுழல்களும் தற்கொலையின் சூழ்நிலையும் உன் மனதை உடைத்து கொண்டிருக்கிற பொழுது இதோ மேலிருந்து ஒரு கரம் இறங்கி வருகிறது. ஆண்டவரே, இதோ உன் கரத்தை நான் பிடிக்கிறேன் என்று சொல்ல, நான் அவர் கரத்தை பிடிப்பது இல்லாமல் அவர் என் கரத்தை பிடிக்கும்படியாக கரத்தை நீட்டுகிறேன். பேதுரு கடலில் நடக்கின்ற பொழுது மூழ்கிறான். அப்பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் சாகிறேனே என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் கையை நீட்டி கரத்தை பிடித்து அஞ்சாதே, ஏன் பயப்படுகிறா என்று சொல்லி கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தாலே, அதே போல் என்னுடைய கரத்தையும் ஆண்டவர் பிடிக்கும்படியாக என் கரத்தை நீட்டுகிறேன். உப்பு கொடுப்பாயா? நல்வாழ்வு சிந்தனை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இதை 2ஆம் வருகையின் சிந்தனை என்ன? திருவெளிப்பாடு 12:10 சொல்லுகிறது, குற்றப்படுத்தியவன் வெளியேற்றப்படுவான். 14:7 தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் 4 சிந்தனைகளை பார்க்கிறோம். பைபிள் சிந்தனை, மனமாற்றத்தின் சிந்தனை, நல்வாழ்வின் சிந்தனை, 2ஆம் வருகையின் சிந்தனை. ஒவ்வொரு நாளும் 2ஆம் வருகையில் ஆண்டவர் வருகிற பொழுது எனக்கு என்ன சன்மானம் கிடைக்கும்? நல்லது நடக்குமா, தீயது நடக்குமா? நான் பேரின்பத்தை அடைவானா, பேர் இழப்பை அடைவானா என்ற பொழுது திருவெளிப்பாடு 14:7 தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஓ சோம்பேறியே, முயற்சி எடுக்காதபடி, நீ தீமை அணிவிக்காதபடி இன்று திருத்தி கொண்டு என்று சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் திருப்பெளிப்பாடு 14 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மகாபாபிலோன் விழுந்தது. அருமையான பிள்ளைகளே, இந்த தவக்கால சிந்தனை என்ன? உன்னை நீ மாற்றிக்கொள், உன் தேவைகளை பூர்த்தி செய், எல்லாவித நன்மையான காரியங்களை நெருக்கி நீ சென்று கூறி என்று சொல்லுகிறது. திருவெளிப்பாடு 14:1 சொல்லுது, சிலைகளை வணங்குவோர், விக்கிரக ஆராதனை செய்வர்கள், பொருளாசை விக்கிரக ஆராதனை, பலவிதமான காரியங்கள் கடவுளிலிருந்து எதை பிரிந்து இருக்கிறதோ அத்தனை காரியங்கள் சீர்திருத்தி கொடு என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, இந்த தவக்காலத்தின் திருப்பாடுகளின் 40 நாளில் 5ஆவது நாள் என்று சொல்லக்கூடிய பைபிள் சிந்தனை என்ன? கீழே விழுந்தவன் எழுந்திரு, நீ ஏன் முயற்சி செய்யவில்லை? வெற்றியை இழந்து விட்டாயே, உன் கையில் கொண்டு நழுவி போயிட்டே என்கிறார். மனமாற்றத்தின் சிந்தனை என்ன? யோன் அப்படி செய்ய விட்டுட்டேனே, நான் குற்றப்படுத்துகிறேனே, ஆண்டவரே என்னை மன்னித்தரலும், எனக்கு மாற்றத்தை கொரும், அடிமரத்தில் கோடரி வைத்தாயிற்று என்று சொன்னீரே. மனமாற்றத்தின் சிந்தனை. 3ஆவது நல்வாழ்வின் சிந்தனை. 2 பைபிள் சிந்தனையும் மனமாற்றத்தின் சிந்தனை உடைய நல்வழிக்கு கூட்டு செல்லும். சரியான வழி, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ஒன்லி வே, ஃபாலோ மீ என்று சொல்லுகிறாரே, அவருடைய அடிச்சுவடிகள் பின்பற்ற வரும். அருமையான பிள்ளைகளே, ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடுகளின் 40 நாளில் 5ஆவது நாளான இன்று கீழே விழுந்தவன் எழுந்திரு, இதோ ஒரு கரம் உன்னிருந்து வருகிறது ஆண்டவரே. நான் கரத்தை நீட்டியிருக்கேன், கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அப்பா, நான் சாகிறேனே, அழிந்து போகிறேனே, என் கரத்தை பிடித்து கொள்ளும் என்று உன் கரத்தை நீட்டுவாயா? ஆண்டவர் உன் கரத்தை பிடிக்கிறார், சதுப்பு நிலத்தை தூக்கி எடுக்கிறார், பரிசுத்த ரத்தத்தால் கழுவுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், நல்லா இருந்து சொல்றார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க சாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை? கேட்பது எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை? இருக்கையில் ஏன் கவலை? என் இதயம் கவலையினால் மிகுந்திடும் வேளையிலே, ஆண்டவரே உம்மருளோ என்னை தாங்கிடுதே, என்னை தாங்கிடுதே. இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை?
கேட்பது எல்லாம் கொடுத்திடும் இயேசு, இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. வழியில் என் கால்கள் தள்ளாடும் நேரத்திலே, ஆண்டவரே உம் கரமே என்னை தாங்கிடுதே, என்னை தாங்கிடுதே. பார்த்தீங்களா, உன் கரத்தை அவர் பிடிக்க சொன்னார். அவர் வழி காட்டுகிற வழியில் வா, நீ தடமாற மாட்டாய், தள்ளாட மாட்டாய். இந்த 5ஆவது நாள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? உனக்கென்று வச்ச ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கொள், வெற்றி உண்டு. திரும்பி வா, திரும்பி வா, எழுந்து வா. வருவாயா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.